கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான், உங்கள் குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டானேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது மகரத்துக்கும் 3ஆம் இடம், கும்பத்துக்கு அது மாரகஸ்தானம். 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்ப மகர ராசிக்காரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, மகர ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார், விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனி பகவான். இவர் வக்ரகதியில சஞ்சரிக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் வக்ரகதியில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அந்த ராசிகளின் தன்மையிலே அவர்கள் நினைவுறுத்துவதாகத்தான் அதை கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற தன்மையோடு தான் இந்த சனி பகவான் செயல்படுவார். இப்ப 3 என்பது முயற்சி ஸ்தானம். அவர் உங்களுடைய பாக்கியாதிபதியினர் புதன் நட்சத்திரத்துக்கு போயிட்டு திரும்ப சுயச்சாரத்துக்கு போயிட்டு வர்றார். பொதுவாகவே சுயச்சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது உங்கள் ராசியாதிபதி சனி சுயச்சாரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆயுஷோமம் செஞ்சுக்கோங்க அப்படிமா. ஜென்ம நட்சத்திரம் நடக்குது, ஆயுஷோமம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்க ராசியாதிபதி சனியின் சுய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு, நமது உடம்பிற்கு ஒவ்வாத உணவு எதுவோ அதை கண்டிப்பாக நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. சற்று உணவு கட்டுப்பாடு என்பது வேண்டும். நம்ம காசு நம்மளால என்ன வேணா சாப்பிடலாம், நம்மளா சாப்பிடணும், நம்ம உடம்பு இல்லை, இது நம்ம உடம்பு இல்லை, ஆண்டவ உடம்பா பார்த்து பாம்படும். அந்த கட்டுப்பாடு தான் உங்களுக்கு அதிகமா தேவை. அது மட்டுமல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், ஏன்னா முயற்சி ஸ்தானம் வீரிய விஜய முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வீரியத்தை, ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த முயற்சி ஸ்தானம். வீரத்தை கொடுக்கக்கூடியது முயற்சி ஸ்தானம். மனோதைரியம், பயத்தை கொடுக்கறது இந்த 3ஆம் இடம் தான். அதே சமயத்தில் முயற்சியின், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் தைரியம் இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் என்ன அப்படின்னா, தர்ம நெறி தவறாமல் இருக்க வேண்டும். இப்ப தர்ம நெறி தவறாமல் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம். அந்த பொருள் ஒரு நியாயமான பொருள் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுல அதிகமா பேரம் பேசி நம்மளோட டேலண்ட்டை காட்டி அடிமட்ட ரேட்டுகளை நம்ம வாங்கக்கூடாது. கரெக்ட், இது ஓகே, நார்மல், இது மனிதாபிமானம் சரியா இருக்கும். அவர் கேட்கற ரேட்டு, நம்ம சொல்ற ரேட்டு இது ஓரளவு நார்மலா இருக்குன்னு செய்யலாம். அவன் வேற வசதி இல்லாமல் வித்துக்கிட்டு இருப்பான், வேற வேற வழி இல்லாமல் வித்துட்டு இருப்பான், மன சஞ்சலத்தோடு வித்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டை வாங்க போறீங்க, அவனுக்கு வீட்டுல யாரோ ஆக்சிடென்ட் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க, இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை, வேற வழி இல்லாம அந்த வீட்டை விற்கிறதுக்காக வருவான், அந்த இடத்த விற்க வரான். அவன்கிட்ட போய் இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு அடிமாட்ட விலைக்கு அவன் கேசிடக்கூடாது. இது இந்த தன்மை நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பொதுவாகவே இதை நீங்க பார்த்து கடைபிடிக்கணும். இப்ப அடிமாடு வேற வழி இல்லாம கொடுப்பான மனசு வலிக்கும் அவனுக்கு. அந்த மன வலி அவருக்கு கொடுத்த தோஷம் இருக்குல்ல, உங்களை கண்டிப்பா பாதிச்சிடும். அப்ப அந்த இடத்த நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அந்த இடம் உங்களுக்கு சாதகமா இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயுடைய என்னென்ன பண்றன்னு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோ, அந்த தண்டனைகளை பாதி நமக்கும் வந்துடும். அவன் தர்ம நேர்த்தனம் 12 லட்சம் ரூபாய் சொல்றான் ஒரு இடம், என்னால 10 லட்சம் தான் முடியும், அதுக்கு மேல கொடுத்தா நான் கடன் வாங்கிலாம் வாங்க விரும்பல, இருக்கு என் கையில 10 லட்சம் இருக்கு, இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் சரி பாப்பா ரைட், அது நியாயம் இருக்கு, அவர் சொல்லுது சரிப்பா 10 லட்சம் ரைட். அதை விட்டு
நீ 8 லட்சத்துக்கு தான் நான் வாங்குவேன், அவருக்கு தேவை 7 லட்சம் ரூபா, அவர் எவ்வளவு கூட மேல கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பாரு, 8 லட்சத்துக்கு கொடுத்துருவாரு. அப்போ அந்த 1 லட்சத்துக்கு கர்மாவை நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும். இது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு ராசி அதிபதியே சனி, அவரே முயற்சி தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ தர்மநேரி தரம்னா அவனுக்கு தேவை இருக்கியா, நமக்கு பொருள் தேவை இருக்கு, கொடுக்குறான், சரியா 5 ரூபாய் முன்ன பின்ன பார்த்து கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த ஆபத்தை எனக்கு உதவினே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு சந்தோஷத்தை வாழ்த்துவான் இல்லையா, அந்த வாழ்த்து மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேவை. அப்ப மகராசிக்காரர்களுக்கு எங்க 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப குழந்தைகள் சேட்டை நிறைய பண்ணுவாங்க, விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, அடவடித்தனம் பண்ணுவாங்க, விளையாட பண்ணி அடிபட்டு வருவாங்க, இதெல்லாம் சகஜமா நடக்கும். அப்ப அவங்க எல்லாம் கண்டிக்க கூடாது. ரொம்ப கண்டிச்சான்னா இன்னும் மனவிருத்தி, ஏற்கனவே அடிபட்ட வேதனையில இருப்பான், நீங்க வேற திட்டினா பாரு அப்பா நம்மளை திட்டுறாங்க, அம்மா நம்மளை திட்டான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு போயிடாதீங்க. நீங்க கொண்டு போய் எனக்கு அனுசரிச்சு பார்த்து இப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்லணும். பழைய சாதம் சாப்பிட்டு தயங்க கூடாது. நீங்க குழந்தைகள்ட்ட அன்பா நடந்துக்காங்க. உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறான். தந்தையை மதித்து பழகுங்கள், தந்தையை மதித்து பழகுங்கள். தந்தையோட ஆசீர்வாதம் தினமும் வாங்கிக்கோங்க. வெளியில போறீங்களா, அப்பா உங்க கையால ஒரு ரூபாய் எடுத்து கொடுங்கப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையா பாருங்க, நல்லபடியா நடக்கணும் எனக்குன்னு. அந்த ₹1 வாங்கிட்டு நீங்க படத்தை பையில வச்சுக்கிட்டு போய் வேலையை முடிச்சு நல்லபடியா இருந்தா அது ₹1 உண்டான சூழல் வாங்கி ஒரு கோயிலுக்கு போய் கொளுத்திட்டு வந்தாங்க. நீங்க இது செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அந்த உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிவர்த்திடும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். 12ங்கிறது விரயஸ்தானம் சொல்லுவோம். விரயம் அப்படின்னா எல்லாருமே பயப்படக்கூடாது. 2 இருக்கு, சுப விரயம் இருக்கு, அசுப விரயம் இருக்கு. விபத்துக்கள் ஆகிய உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அது அசுப விரயம். அதே சமயத்துல நம்ம சின்ன கையில கொஞ்சம் காசு இருக்கா, நமக்கு விரைய நேரம், ஏதாவது ஒரு வகையில நமக்கு காசு போகணும், இப்படி ஒரு செலவு என்ன செய்யலாம், இன்னும் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து டெபாசிட் பண்ணாதீங்க. ஒரு அசெட் வாங்குங்க, ஒரு குழந்தைகளுக்கு நகை வாங்க, மனைவிக்கு நகை வாங்கி கொடுங்க, வெள்ளி பொருள் அதிகமா வாங்கி கொடுங்க, வெள்ளி சாமான் அதிகமா வாங்க, ஒரு பிளாட் வாங்கி போடுங்க. இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது சுப விரயமா போகும். எதுவுமே அதை அசுபமாக கொண்டு போதும் சுபமாக கொண்டு போது நம்ம கையில தான் இருக்கு. நாம அதுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிளானட் நமக்கு சாதகமா நடக்கும். ஏன்னா நம்ம கையில இருக்கக்கூடாது காசு, நமக்கு விரயஸ்தானம் விரைய ஆகணும். அந்த விரயம் எப்படி ஆகுது, கெட்ட விரயமா ஆயிடக்கூடாது, நல்ல விரயமா அதை நாமளே மாத்தி வச்சுக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் சொல்லுவாங்க, செவ்வாய் நீச்சமானா பிளட் டெஸ்ட் கொடுப்பா அப்படிமோ, இது ரத்த தானம் பண்ணுங்கமோ. ஏன் சார் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா விபத்துக்களாய் ரத்தம் வெளியேறக்கூடிய தன்மை வந்துடலாம். எப்படி ரத்தம் வெளியேற போகுது, அதை நம்ம அந்த மாதிரி சொல்லி நம்ம ரத்த தானம் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அது புண்ணியமா போகும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு விரயத்தை அசுப விரயமாகாமல் சுப விரயமாக நீங்க கையில காசு வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். அது கையில காசு வச்சுக்க கூடாது, மனைவிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கனால மகர ராசிக்கும் ஒரு அற்புத வர்க்கர பயிற்சி தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.